Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchengodu Namakkal district and Sangagiri Salem district. மேற்கு வங்காளத்தில் 294 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றாலும் அதில் பவானிபூர் தான் அனைவரது கவனத்தையும் எதிர்பார்க்க வைத்திருக்கிறது. இங்கு முதல்வர் மம்தா பானர்ஜி களமிறங்கியுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜகவின் முதல்வர் வேட்பாளர்களில் ஒருவராக கருதப்படுபவருமான சுவேந்து அதிகாரி போட்டியிடுகிறார். கொல்கத்தா மாநகரத்தின் தெற்கு பகுதியான பவானிபூரில் மம்தா தொடர்ச்சியாக 3 முறை வென்ற நிலையில் 4ஆம் முறையாக போட்டியிடுகிறார். பவானிபூரை தக்க வைத்துக் கொள்வதை கௌரவ பிரச்சனையாக பார்க்கிறார் மம்தா பானர்ஜி. ஆனால் மம்தாவை அவரது கோட்டையில் வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளது பாஜக. கடந்த தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் சுவேந்து அதிகாரியிடம் மம்தா தோற்றிருந்தார். இச்சூழலில் பவானிபூரில் வென்ற திரிணாமுல் வேட்பாளர் ராஜினாமா செய்த நிலையில் அங்கு நடந்த இடைத்தேர்தலில் நின்று மம்தா 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். இந்நிலையில்தான் சுவேந்து அதிகாரி இம்முறை நந்திகிராமில் மட்டுமல்லாமல் பவானிபூரிலும் போட்டியிட்டு மம்தாவிற்கு சவால் தருகிறார். 2024 மக்களவைத் தேர்தலில் இச்சட்டமன்ற தொகுதியில் 8,000 வாக்குகளை மட்டுமே திரிணாமுல் கூடுதலாக வென்றிருந்தது. மம்தாவிற்கு எதிராக சுவேந்துவை களமிறக்கிய பாஜகவின் இந்த நகர்வு யுக்தி ரீதியாகவும் கவனம் பெறுகிறது. ஆனால் எதற்கும் சளைக்காமல் தனது பாணியில் ஆக்ரோஷமாக போராடுகிறார் மம்தா பானர்ஜி. அதி உயர் அழுத்த சூழல் நிலவும் பவானிபூர் தொகுதி மேற்கு வங்காளத்தை கடந்து நாட்டின் கவனத்தையே ஈர்த்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நாளையுடன் ஓய்கிறது. இதையடுத்து தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். பிரதமர் மோடி பன்கான் பகுதியில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசினார். மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி ஆகியோரும் பரப்புரை மேற்கொண்டனர். ஹவுரா பகுதியில் திரிணாமுல் பாஜக தொண்டர்களிடையே கைகலப்பு மூண்ட நிலையில் அவர்கள் மீது துணை ராணுவப் படையினர் தடியடி நடத்தினர். மாநிலத்தின் வடக்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் 152 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் தென்கிழக்கில் உள்ள கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளில் 142 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchengodu Namakkal district and Sangagiri Salem district.